வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி நாடாளுமன்ற கூட்டம் இன்று தொடக்கம். அரசின் கொள்கை முடிவுகளை அறிவித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவி ஏற்பு. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைகுலுக்கல். சாதிவாரி மற்றும் 10 ஆண்டுகால மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். (2024-25) ஆண்டுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் சாதாரண நெல் குவிண்டாலுக்கு ஒன்றுக்கு ரூபாய் 105 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜாதி பார்த்து எங்களுக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள், அது தீட்டு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மாநில அரசே எந்த குளறுபடியும் இன்றி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதை ஆதரிப்போம் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அனைத்து எதிர்க்கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை நடத்த சுதாரித்துக் கொள்ளவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். அன்றும் இன்றும் நாங்கள் விசாரணை கோரவில்லை. சிபிஐ என்றால் என்னவென எங்களுக்கு தெரியும். RS பாரதி ஆவேசம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை. 10.5 இடஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சருடன் விவாதத்திற்கு தயார் என அன்புமணி ஆவேசம். தவறான உண்மைக்கு புறம்பான செய்திகளை பொதுவெளியில் அன்புமணி பரப்ப வேண்டாம். தேர்தல் நேரங்களில் மட்டும் 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசி ஏமாற்றுகிறது பாமக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு குறித்து சட்டசபையில் பேச அனுமதிக்கவில்லை. அரசை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஏழு ஆண்டில் 37 லட்சம் சிறு தொழில் நிறுவனங்கள் மூடல். 1.34 கோடி பேர் வேலை இழந்ததாக பகீர் தகவல். சென்னை தி நகரில் பிரபல நகைக்கடை பட்டறையில் தங்கம் மற்றும் வைர நகைகள் திருட்டு.
மேலாளர் உள்பட 5 ஊழியர்களை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய கிரிமினல் சட்டம் அமல். நீதித்துறை, காவல்துறை, தடயவியல் மற்றும் சிறைத்துறையினர் 5.65 லட்சம் பேருக்கு தீவிர பயிற்சி. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சண்டை. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டு கொலை. இந்தியாவில் 85.67% கோடீஸ்வரர்கள் உயர் ஜாதியினர். தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பணக்காரர்களின் எண்ணிக்கை குறைந்ததாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புனேயில் டாக்டர் மற்றும் அவரது 15 வயது மகளுக்கு ஜிகா வைரஸ் தொற்று. மருத்துவத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உஷாராக இருக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை. பிரதமர் மோடி ரஷ்ய சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அமெரிக்க துணை செயலர் குர்ட் கெம்பல் இந்திய ரஷ்ய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப உறவுகள் குறித்து அமெரிக்காவுக்கு சில கவலைகள் இருப்பதாக கூறியுள்ளார். இங்கிலாந்து சிறையிலிருந்து விடுதலை. விமானத்தில் ஆஸ்திரேலியா புறப்பட்டார் விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச். சிங்கப்பூரில் பண மோசடியில் ஈடுபட்ட 10 வெளிநாட்டினர் கைது. சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளை முடக்கி விசாரணை நடவடிக்கை. வடக்கு மற்றும் மத்திய கேரளாவில் தொடரும் கனமழை. மாநிலம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கன்னட நடிகர் தர்ஷன் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது மனைவி விஜயலட்சுமி ரசிகர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். கென்யா அரசின் புதிய நிதி மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு. பொதுமக்கள் போராட்டத்திற்கு பணிந்தார் அதிபர். டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ அதிகாரிகளால் கைது. 3 நாள் காவலில் விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி.
ஹிஜாப் புர்கா அணிய கல்லூரி தடை, தலையிட மும்பை நீதிமன்றம் மறுப்பு. திருப்பூர், திண்டுக்கல், குமரி உட்பட 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் காயம் காரணமாக இந்திய அணியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார் ரெட்டி. மாறாக அதிரடி ஆட்டக்காரர் சிவம் துபே அணியில் சேர்ப்பு. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடருக்கான முதலாவது அரையிறுதிப் போட்டி டினிடாவில் இன்று தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இடையே பல பரீட்சை. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடருக்கான இரண்டாவது அரையிறுதியில் போட்டி. இந்திய நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு இந்தியா, இங்கிலாந்து இடையே பல பரீட்சை. ஸ்பெயின் நாட்டில் மல்லோர்கா சாம்பியன்ஷிப் ஓபன் டென்னிஸ் போட்டி. இந்திய அணி ஜோடிகளை வீழ்த்தி அமெரிக்க அணி ஜோடிகள் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சுரேஷ் கோபி நடிப்பில் உருவாகியிருக்கும் வராகம் படத்தின் டீசர் அவரது பிறந்த நாளையொட்டி வெளியீடு. அட்லியின் பேபி ஜான் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. பேபி ஜான் திரைப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று வெளியிடுவதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.